ரெகுலரா வந்து நீங்க வெறும் வயிற்றுல வந்து பட்டர் மில்க் இருக்கு இல்லையா, மோர்ல வந்து ஆலிவேரா கலந்து எடுக்கலாம். ஆலிவேரா வந்து கண்டிப்பா நிறைய வாஷ் பண்ணிட்டு தான் எடுக்கணும், நீங்க நேச்சுரல் ஆலிவேராவா இருந்துச்சு அப்படின்னா. இல்லைன்னா வெறும் மோராச்சும் அட்லீஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீ, காலையில ஏஞ்சோடனே வந்து ஒரு ஸ்பூன் கீ வந்து மெல்ட் பண்ணிட்டு ரெகுலரா எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த கீலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் டர்மரிக், ஒரு பிஞ்ச் பெப்பர் போட்டு நல்லா கலந்துட்டு ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இது இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் பண்ணும். இந்த மாதிரியான புண்கள் வராம வந்து, ஏன்னா இதுல ஆன்டிசெப்டிக், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃபிளமேஷன், ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால டர்மரிக் அண்ட் பெப்பருக்கு நீங்க தாராளமா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா புண்ணுள்ள இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த சால்ட் வாட்டர் கார்கலிங் பண்ணிட்டு ஹனில கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கலந்து நல்லா இது பண்ணிட்டு கலந்துட்டு, ஸோ எங்கெங்க புண்ணு இருக்கும், வாய் சுத்தி, உதட்டுல, நாக்குல எல்லாம் புண்ணு இருக்கிறவங்க வந்து இது வந்து ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி நீங்க வந்து இதை அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுவும் வந்து நிறைய ஆன்டி இன்ஃபிளமேஷன் ப்ராப்பர்ட்டி, நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா க்ளோ ஆயில் அப்படின்னு விற்கும். ஸோ இது பல்வலிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆயிலும் வந்து நீங்க இந்த மாதிரி வாய்ப்புண்ணுக்கு வந்து வைக்கலாம். ஸோ இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. க்ளோன்றது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு இது. ஸோ அது நீங்க அந்த ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். இது தவிர்த்து ஆல்கலைன் வாட்டர் பத்தி நான் போன வீடியோஸ்ல பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்கலைன் வாட்டர்ஸும் நீங்க இதை எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலர் பேசிஸ்ல இந்த மாதிரி ஆல்கலைன் வாட்டர்ஸ் எடுக்கும் போதும் வந்து ஸோ ஜிஐ ட்ராக் வந்து நல்ல குளிர்ச்சியாகவும் எந்த விதமான ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இல்லாம பார்த்துக்கும். ஸோ தட் புண்களும் வந்து வரது வந்து கம்மியாயிடும். Thank you.